நாங்கள் வந்து கலைஞர் கையை பிடித்து கொண்டு ஸ்டாலினை கை விட்டுறாதீங்கன்னு சொன்னார். இது வைகோ சொன்னார். அது பொய்த்து விட்டுதா? இல்லைங்க, கலைஞர் விட்டு அவர் ஐயா உயிரோடு இருக்கும்போது அவர் கடைசி காலத்தில் அந்த வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு நியாயமாக அவர் நடந்துக்கணும் இல்லையா? நாங்கள் 2 சீட்டு, எங்களுக்கு 2 MP சீட்டு, எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட்டு விசிக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் 2 சீட்டு சொல்லி தான் பேசினாங்க. ஆனால் தலைவருக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் பேஸ்மேக்கர் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவரால் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது, நாங்கள் ராஜ்யசபா ஒன்று கொடுக்குறோம், ஒன்று லோக்சபா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரே ஒரு லோக்சபா சீட்டு தான். நீங்கள் அவங்க சொன்னபடி அந்த எங்களுடைய தலைவருக்கு வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு கேட்கும்போது அதை மறுத்துட்டாங்க. அது வந்து அது அவங்க சொன்ன அவங்க வாக்குறுதிப்படி அவங்க நடந்துக்கல. வாக்குறுதிப்படி நடந்துக்கல. அதுவும் இல்லாமல் மதிமுகங்கிற இயக்கமே நாளடைவில் இருக்கக்கூடாது, அதை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இல்லை 7-8 வருஷமாக அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பல ஒரு நெருக்கடிகள் மத்தியில் ஒரு வழி இல்லாமல் இந்த கூட்டணியை தொடர்ந்தனால எனக்கு ஆரம்பத்துக்கு இஷ்டம் கிடையாது. எங்கள் தலைவருடைய இதனால தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் கட்சியில் மதிமுகவில் 99 விழுக்காடு இந்த கூட்டணி விரும்பாதவங்க தான் இருந்தாங்க. தலைவருடைய இதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம் அந்த கூட்டணியில். இப்போ விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ சந்தர்ப்பவாத அரசியல மதிமுக கேள்வி முடிச்சிடறேன். சந்தர்ப்பவாத அரசியல்னா இவங்க தேர்தலை தோத்துட்டாங்க, என்னைக்கு கூட முடிக்கல, அதுக்குள்ள கூப்பிட்டு அதிமுக கூப்பிட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற அது என்னது? சந்தர்ப்ப அரசியல் இல்லாமல் என்னது அது? தயவுசெய்து சொல்றேன், இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் இந்த சந்தர்ப்ப அரசியல் எல்லாத்தையும் வந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா திமுக தான். நீங்க தயவுசெய்து பத்திரிகை சொல்றேன், மக்கள் மனசுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நேர்மையான ஊழலற்ற அரசு இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. இவங்க 2 மாசத்துல போயிடும் 3 மாசத்துல போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. கனவுல இருக்க வேண்டியது அவங்க சாதி மத பிரிவினைவாத அரசியலை புறந்தள்ளிவிட்டு பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ள மக்களின் முதல்வர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களது தலைமையில் இன்று கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை, சமூக நீதி, மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வருக்கு வாழ்த்துக்களை அனைத்து இயக்க தலைவர்களும் தெரிவித்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. என்ன நம்பிக்கை என்றால், சாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அரசு நிர்வாகத்தை ஒரு தமிழக அரசாங்கத்தால் வழங்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் தமிழக முதல்வர் அவர்கள். இதே போன்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியை, சமூக நீதி, மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை தொடர்ந்து இந்த அரசு வழங்கிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து பக்கபலமாக இருப்போம், ஒரு கேடயமாக இருப்போம் என்று அனைத்து இயக்க தலைவர்களும், கூட்டணி இயக்க தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் அவர்களும் அவர் இறுதியில் உரையாற்றும் பொழுது, இந்த ஆட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சியாக, மதசார்பின்மை, சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று தொடர்ந்து இருக்கும். 2 மாதங்கள் 6 மாதங்கள் நீடிக்காது என்று சொல்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 5 ஆண்டுகளையும் கடந்து இந்த ஆட்சி தொடரும் என்பதையும் அவர்கள் கூறினார். புதிய கூட்டணி நேம் எதுவும் வைக்கப்பட்டிருக்கா? ஒருங்கிணைந்து செயல் திட்டம், அதாவது சமூக நீதி,
சமத்துவம், கூட்டாட்சி தத்துவம் மற்றும் ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான ஆட்சி இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பெயராக இருக்கும் என்று நான் யூகிக்கின்றேன். அரசியல் இயக்க தலைவர்கள், கூட்டணி இயக்க தலைவர்கள் சிலர் இந்த கூட்டணிக்கு ஒரு புதிய பெயரை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிலர் அவர்களுடைய ஆலோசனையை சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்களும் இறுதியில் உரையாற்றும் பொழுது இதையெல்லாம் உள்ளடக்கி நான் ஒரு பெயரை வைத்திருக்கின்றேன், விரைவில் கூட்டணி இயக்க தலைவர்களை கலந்து கொண்டு அதை நான் அறிவிப்பேன் என்று இன்று அவர் சொன்னார். கண்டிப்பாக. ஏனென்றால் ஐயுஎம்எல்லுடைய தலைவர், மூத்த தலைவர் அன்புமாமா காதர் மொய்தீன் அவர்கள் உரையாற்றும் பொழுது இந்த ஆட்சி ஒரு மதசார்பின்மை அதை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்று சொன்னார். பல தலைவர்களும் சொன்னார்கள். இறுதியில் முதலமைச்சர் பேசும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஆட்சி இறுதி வரை மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று உறுதியளித்தார்.